சோனியா அகர்வால் இப்போ மூர்த்தியை எப்படியோ ஒரு வழியாக கொண்டு வந்து இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒப்படைச்சிட்டாங்க. உண்மையிலேயே ரொம்பவே நல்ல விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நம்ம மூர்த்தியை வந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்றாமல் போயிருந்தா ஒருவேளை இந்த குடும்பம் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட யாராலையுமே எதிர்பார்க்கவே முடியல. அதாவது இந்த வீட்டில் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான கோவத்தில் இருந்துட்டு இருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல மூர்த்தி வந்து எங்கே போனாங்க ஏது ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தெரியாமல் இருந்தப்போ, அது மட்டும் இல்லாமல் இங்கே நம்ம தனம் தான் வந்து பார்த்தீங்கன்னா மூர்த்தியை ஏதோ பண்ணிட்டாங்க அப்படின்ற அளவுக்கே வந்து பார்த்தீங்கன்னா போயிருந்தாங்க. ஆனால் உண்மை எல்லாமே தெரிஞ்சதுக்கப்புறமா இப்போது மூர்த்தி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் வந்து உட்காந்துட்டு இருக்காரு. மூர்த்தி ஒரு செகண்ட் யோசிச்சு பார்க்குறாரு, இந்த ஒரு குடும்பத்தை விட்டுட்டு நான் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா போக முடியும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி, அதாவது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இத்தனை நாளாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த குடும்பத்தோட அருமை தெரியல. அதாவது இதுக்கு முன்னாடி ஓகே இந்த நம்ம கயலுக்கு ஏற்ற மாதிரி கயல் சொல்கிற மாதிரி நடந்துக்கிட்டு இருந்தார், அதில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் அந்த ரூம்குள்ளே அடைஞ்சு கிடந்தப்போ இவர் அதாவது நம்ம மூர்த்தி வந்து பார்த்தீங்கன்னா இந்த குடும்பத்தை கூட வந்து பார்த்தீங்கன்னா போய் சேருவங்களாம், தன்னோட பொண்டாட்டியோட முகத்தை பார்ப்பீங்களா, பிள்ளையோட முகத்தை பார்ப்பீங்களா, இல்லை தன்னோட அம்மாவோட முகத்தை பார்ப்பீங்களா, இல்லை தன்னோட தங்கச்சிங்க முகத்தை பார்ப்பீங்களா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா மனசுடைஞ்சு போய் தான் அந்த ரூம்குள்ளேயே இருந்தார். அது மட்டும் இல்லாமல் நம்ம உயிரோட வெளியே வருவோமா அப்படின்ற ஒரு டவுட்டு நம்ம மூர்த்திக்கு இருந்துச்சு. ஆனால் அந்த கடவுளோட புண்ணியமா என்னன்னு தெரியல, ஆனால் கடைசியில் மூர்த்தி இங்கே வந்துட்டார். அதே சமயம் வர வழியில் நம்ம சோனியா அகர்வால் மேடம் கிட்ட தெளிவாக வந்து சொன்னாங்க, அவங்களோட வாழ்க்கையை பார்க்க மாட்டேங்கிறாங்க, அதாவது கையிலும் எழிலும் இந்த குடும்பத்துக்காகவே உழைக்கிறாங்க, இப்போ நாங்கள் போயிட்டு கஷ்டப்படுத்த விரும்பல, என்னால் தான் எல்லா கஷ்டமும் அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொல்லி நம்ம மூர்த்தி அழுதாங்க இல்லையா, அந்த ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம சோனியா அகர்வால் மேடம் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா கயல் கிட்ட கூப்பிட்டு கயல் நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு வந்து தப்பாக எடுத்துக்காதீங்க, உங்களுக்கு கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆகுது அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. அதுக்கு நம்ம கயலும் வந்துட்டு 1 இயர் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி பதில் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கேட்க ஆரம்பிக்கிறாங்க, இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ குழந்தை எதுவும் இல்லையா உங்களுக்கு, 1 இயர் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி சொன்னீங்க, இன்னும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற மாதிரி கூட தெரியல, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குழந்தை பெற்றுக்கிறத தள்ளி போட்டிருக்கீங்களா அப்படி இப்படின்ற மாதிரி வந்து கேட்கும்போது, மேடம் உங்ககிட்ட சொல்கிறதுக்கு என்ன, என் புருஷன் அதாவது எழில் வந்து பார்த்தீங்கன்னா என்னை நல்லா புரிஞ்சுக்குவார், என்ன நடந்தாலும் சரி அவர் வந்து பார்த்தீங்கன்னா என் பக்கம் சப்போர்ட்டிவாக நிற்பார், அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், ஆனால் அதாவது லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், பட் இருந்தாலுமே கூட வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நாங்கள் 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று சேர்ந்ததே கிடையாது அப்படின்ற மாதிரி கயல் ஓப்பனாக சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம சோனியா அகர்வால் மேடம் அதாவது விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க, இங்கே பாரு கயல், நான் இப்படி சொல்கிறேன்னு சொல்லிட்டு வந்து தப்பாக எடுத்துக்காத, உன் அண்ணன் மூர்த்தி வர வழியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வராமல் இறங்கிட்டான், அது எதுக்காகன்னு தெரியுமா உனக்கு அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. என்ன சொல்கிறீங்க மேடம், எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா மூர்த்தி இப்படி பண்ணான், எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே போகிறான்னு சொல்லிட்டு வந்து சொன்னான் அப்படின்ற மாதிரி கயல் கேட்கும்போது, அதாவது நான் சொல்கிறத நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோ கயல், அதாவது இந்த வீட்டுக்காக உழைக்கிற, உன் அண்ணனுக்காக உழைக்கிற எல்லாமே ஓகே, இப்போ கூட உன் அண்ணனுக்காக ஹோட்டல் வச்சு கொடுத்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னார். அப்படி இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொன்னதுக்கப்புறமா எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இந்த குடும்பத்துக்காக ஊட தேயிற ஓகே தான், ஆனால் உன்னோட வாழ்க்கையும் நீ பார்க்கணும் கயல், அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த குடும்பத்துக்கு செய்கிற ஒரு நல்லது. அதாவது நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை குட்டி இல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அது பிரச்சனை தானே, ஏன்னா உங்களுக்கு எதனா வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை, அதாவது உடம்புல எதனா பிரச்சனை, அதனால தான் குழந்தை பெற்றுக்க முடியலன்னு சொல்லிட்டு ஊர் உலகம் தப்பாக பேசும், இல்லை உங்கள் புருஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தப்பாக பேசும். இப்போது நம்ம மூர்த்திக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னு தெரியுங்களா, அதாவது நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இல்லை, இந்த குடும்பத்துக்காக ஓடா தேறீங்க, நாங்கள் வந்தால் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் பிரச்சனை தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி தான் அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா என்னை கூட்டிகிட்டு போயிட சொன்னார். ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறமாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குடும்பத்துக்கு நீங்கள் சந்தோஷத்தை கொடுக்கணும் அப்படின்னா அது நீங்கள் 2 பேரும் ஒரு குழந்தைய பெற்றெடுத்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா முடியும் அப்படின்ற மாதிரி கயல் கிட்ட எல்லாத்தையுமே ஓப்பனாக சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம கயல் வந்துட்டு நீங்கள் சொல்கிறது எல்லாமே எனக்கு புரியுது மேடம், இந்த குடும்பத்துக்காக நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஓடா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன், அதே மாதிரி இந்த குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இது எல்லாத்தையுமே பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இதுக்கப்புறம் என்ன பிரச்சனை கயல், அதான் ஹோட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிட்டிங்க, அதுவும் அந்த ஹோட்டலை பற்றி நானே கேள்விப்பட்டேன், நல்லபடியாக வந்து பார்த்தீங்கன்னா ரன் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மூர்த்தியோட கைப்பக்குவத்துக்கு இந்த ஹோட்டலை எங்கேயோ கொண்டு போகிறாரு, அதை நல்லா பார்த்துக்கோங்க, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சம்பாதிக்க போகணும் அப்படி இப்படின்ற மாதிரி நினைக்காம அந்த ஹோட்டலை டெவலப் பண்ணுற வழியை பாருங்கள். அதே மாதிரி கயல் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நீ உங்கள் புருஷன் எழிலுக்கு இந்த ட்ராவல்ஸ் வச்சு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சிங்க இல்லையா, அதுக்கான பண உதவி வந்து பார்த்தீங்கன்னா நான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம கையில் இருந்துட்டு இல்லை மேடம் பணம்லாம் எதுவும் தேவையில்லை, நீங்கள் அதாவது நீங்கள் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, நாங்கள் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கைமாறி எதுவுமே செய்யறதுக்கு ஒன்றுமே இல்லை, பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட நாங்கள் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிட்டு 2 நாள் இங்கே இருக்கணும் அப்படிங்கிறது தான் அப்படி இப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நம்ம கையில் இன்னொரு விஷயத்தையும் கேட்குறாங்க, அதாவது நீங்கள் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஒரே ஒரு கையெழுத்து மட்டும் போட்டால் போதும் மேடம் அப்படின்ற மாதிரி
மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்ன என் சொத்து ஏதாச்சும் பிடுங்கி பார்க்குறீங்களா என்ன, எதுக்காக என் கையெழுத்தை கேட்குறீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும்போது, இல்லை நிறைய பேங்க் ஏறி இறங்கிட்டோம், எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஷூரிட்டி கையெழுத்து இல்லாமல் எங்களுக்கு லோன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டாங்க, அந்த ஷூரிட்டி கையெழுத்து மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. இப்போது இந்த டாப்பிக்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம கையில் இருந்துட்டு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நானும் எழிலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று சேர்ந்துருவோம், நீங்கள் கவலைப்படாதீங்க மேடம், ரொம்ப தேங்க்ஸ் மேடம் இது எல்லாத்தையுமே சொன்னதுக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு நேராக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தன்னோட ரூமுக்கு போக ஆரம்பிச்சுறாங்க. அங்கே போனதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் எழில் கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அதாவது எழில், நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு வந்து தப்பாக எடுத்துக்காதீங்க, இப்போ எல்லாமே ஓகே தானே, எல்லா பிரச்சனையும் முடிஞ்சது அப்படின்ற மாதிரி சொல்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம 2 பேரும் ஒரு குழந்தை பெற்றுக்கிட்டா என்ன அப்படின்ற மாதிரி நம்ம கையிலே கேட்குறாங்க. உண்மையிலேயே கையில் அப்படி கேட்ட உடனே நம்ம எழிலுக்கு கையும் புரியல, காலும் புரியல, தலை கால் புரியாமல் ஆடுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருந்துருச்சு, டான்ஸ் எல்லாம் வந்து ஆட ஆரம்பிச்சிடறாரு. கையல் இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வாக்கு சொல்லியிருக்கேன், எவ்வளோ நாள் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்காக நானும் காத்துக்கிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அடுத்ததாக அவங்களுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட் நைட் நடக்க ஆரம்பிச்சிடுது. என்னடா அது 1 வருஷம் ஆகியும் இன்னமும் எதுவுமே நடக்கலை அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கட்டுக்காப்போடு இருக்காங்களாம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ளே எதுவுமே நடக்கல. அதே மாதிரி மூர்த்தியோட ஆசை வந்து பார்த்தீங்கன்னா இது, அதாவது அவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்து சந்தோஷமாக வாழணும், குழந்தை பெற்றுக்கணும் இப்படின்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மூர்த்தியோட ஆசை அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சு மூர்த்திக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஒன்று சேர்ந்துருக்காங்க. அதே மாதிரி எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிச்சு, இப்போதைக்கு எல்லாமே பிரச்சனை முடிஞ்சிச்சு, இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்றதுனால தான் இப்போ அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லபடியாக போயிட்டுருக்கு. ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கயலும் எழிலும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. இவ்வளோ நாளாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிவசங்கர் இருந்துட்டு கயலையும் எழிலையும் பிரிக்கணும், அவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா பிரித்து என் மகனை தனியாக கூட்டிகிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தாங்க. இப்போது இவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுக்குள்ளே ஒன்றாயிட்டாங்க. இனிமேல் அவங்கள பிரிக்கிறது ரொம்பவே கஷ்டம். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 1 வாரத்துலையோ இல்லை 2 வாரத்துலையோ நம்ம கயல் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்ற ஒரு நல்ல செய்தியும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல போகிறாங்க. அப்போ தான் நம்ம மூர்த்திக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகுது இந்த வீட்டில் இருக்கிறத நினச்சி. அதே மாதிரி இப்போ விடிஞ்சதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா மூர்த்தி இதுக்கு தவிர எதுவும் கவலைப்படாத, நான் என் வாழ்க்கையை வந்து பார்த்தீங்கன்னா வாழல அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்ருக்கேன், இதை பற்றியெல்லாம் நீ யோசிக்காத, இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கையில், அதாவது அம்மா கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேரனையோ பேத்தியோ பெற்று கொடுக்க வேண்டியது உன்னோட, அதாவது என்னோட பொறுப்பு, உன்னை வந்து பார்த்தீங்கன்னா மாமான்னு கூப்பிட்றதுக்கு ஒரு குழந்தைய நாங்கள் கொண்டு வருவோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி நம்ம மூர்த்திக்கிட்ட வந்து சொல்கிறாங்க. அப்போ தான் மூர்த்திக்கு ரொம்ப சந்தோஷம் ஆரம்பிச்சது. கையல், இந்த ஒரு நாளுக்காக தான் நானும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன், நீ இந்த வீட்டுக்காகவும் எனக்காகவும் தம்பிங்க தங்கச்சி எல்லாருக்காகவும் வந்து நீ எவ்வளோ வந்து இப்போ என்ன பண்ணிட்ட, இதுக்கப்புறம் நீ ரெஸ்ட் எடு, நான் இனிமேல் பார்த்துக்கிறேன், குடும்பத்தோட வந்து பார்த்தீங்கன்னா செலவு அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நான் இனிமேல் சம்பாதிக்கிறேன், எனக்குன்னு ஒரு ஹோட்டலில் வச்சு கொடுத்துருக்கீங்க, சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா அதை நான் முன்னேற்றுறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி கயலும் வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. அதே மாதிரி இப்போ குடும்பமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம கயல் ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்க, அவங்க கர்ப்பமாக இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிட்டாங்கன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் குடும்பம் மொத்தம் இன்னமும் ரொம்ப ஹாப்பியில் கொண்டாட ஆரம்பிச்சுறாங்க. நம்ம சோனியா அகர்வால் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ரொம்ப நல்ல விஷயம் செஞ்சுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது நம்ம மூர்த்தியை காப்பாற்றுறது மட்டும் இல்லை, இவ்வளோ நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று சேராமல் இருந்த நம்ம கயலையும் எழிலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று சேர்த்து வச்சுருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.